தமிழ்நாட்டில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வன்னியருக்கு 10.5% இடஒதுக்கீடு வேணும்னு கேட்குறாங்க. நீதிமன்றம் போகும்போது என்ன டேட்டா வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் டேட்டா இல்லை, பழைய டேட்டா தான் இருக்குன்னா அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் தான் இந்த மாதிரி டேட்டா கிடைக்கும். அப்போ தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி எந்த சமூகம் எவ்வளோ இருக்குன்றது ஒரு கிளியர் கட் இமேஜ் கிடைக்கும். அடுத்து இப்போ 2026 கேரளா, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு இந்த மாதிரி பல மாநிலம், அஸ்ஸாம்லாம் தேர்தல் வருது. அப்போ ஜாதி வாரி கணக்கெடுப்புன்றது இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும். யார் பிஜேபிக்கு. இது இப்போ எடுத்த மாநில அரசுக்கு அது வந்து நெருக்கடியாக இருக்குமா சார்? இது சாதி வாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் எடுக்க மாட்டாங்க. இப்போது தமிழ்நாட்டில் எவ்வளோ ஜாதி இருக்குதுன்னு கணக்கு எடுத்துட்டு அது அடிப்படையில் இடஒதுக்கீடு மற்ற விஷயங்கள் போகலாம் திமுக. ஆனால் அதுக்கு தயாராக இல்லை. பயம் யாருக்காவது நம்ம சாயிற மாதிரி ஆகும், மற்ற சமூகத்துக்கு ஓட்டு போயிடும். அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கணும் தள்ளி விட்டுருந்தோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ அறிவித்ததை வந்து வரவேற்காமல் வெற்றி தன்னுடைய வெற்றின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நடக்காமல் இருக்கணும். அப்போ தான் இவங்க அதை வச்சு அரசியல் பண்ணலாம். நடந்துச்சுன்னா எங்களால் தான் நடந்துன்னுவாங்க. இல்லாட்டி தேர்தலுக்காக பண்ணுறாங்க, ஆதாயத்துக்காக பண்ணுறாங்க. அதை எப்போ அமல்படுத்துறீங்கன்னு நீங்கள் தான் பார்லிமெண்ட்டுக்கு போவீங்களே, 39 பேர் இருக்காங்கல்ல, கேளுங்க, பிரச்சனையை எடுப்புங்க. அங்கே போயிட்டு தேவையில்லாத விஷயங்கள் சண்டை போடுறது, இந்த மாதிரி 1000 பிரச்சனை இருக்குது, பேசவே மாட்டாங்க. வாட்ஸ்அப்பில் ஏதாவது தகவல் வந்தால் அதை தூக்கிட்டு போய் அங்கே சண்டை போட்டுருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து சாதிவாரி கணக்கெடுப்புக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்ததுலேருந்து நிறைய அதை பற்றி பேச்சுகள் வந்து இதுவாகிட்டு வருது. ஆக்சுவலாக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுன்றது நீண்ட ஆண்டுகள் கோரிக்கை. சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததே இல்லை. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததே இல்லை. அங்கே இங்கே எங்கேயாவது எடுத்திருப்பாங்க. நான் இந்தியா முழுவதும் எடுக்கணும்னு இன்றைக்கி வாய்க்கிலேயே பேசுகிற ராகுல் காந்தி அவங்களுடைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கூட அதை எடுத்ததில்லை. இவர்கள் சாதி வாரிய கணக்கெடுப்பு, இந்த இடஒதுக்கீடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிரானவங்க. மண்டல் கமிஷனுக்கு எதிராக தேர் ஓட்டினவங்க. ஆனாலும் இந்த தடவை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க. நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா, சென்சஸோடு சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்புன்றது கொஞ்சம் ஈஸியான விஷயம். அப்போ எந்தெந்த சமூகத்தினர் இருக்காங்க, எவ்வளோ இருக்காங்க பர்சன்டேஜ்ன்றது தெரிய வரும். தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறப்போ நாங்கள் சமூக நீதி ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க நாங்கள் எடுக்க மாட்டோம், மத்திய அரசு தான் எடுக்கணும்னு தள்ளி விட்டாங்க. மற்ற ஸ்டேட் இப்போ பீகார், கர்நாடகா, தெலுங்கானா இவங்க கூட எடுத்திருக்காங்க. அப்போது தமிழ்நாடு அதில் எடுக்கலை. இப்போ வந்து லாஸ்ட்டில் மத்திய அரசு இந்த சென்சஸோடு எடுக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. நல்ல விஷயம். என்னென்னா, தமிழ்நாட்டில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வன்னியருக்கு 10.5% இடஒதுக்கீடு வேணும்னு கேட்குறாங்க. அதை வந்து போன கவர்மெண்ட்டு ஒதுக்குச்சு. இந்த கவர்மெண்ட் வந்தோடனே அதை அப்படியே ஆமோதித்து கொண்டு போகும்போது நீதிமன்றம் போகும்போது என்ன டேட்டா வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் டேட்டா இல்லை, பழைய டேட்டா தான் இருக்குன்னா அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்ட்டு டேட்டாவோட வாங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்க. அப்போனா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் தான் இந்த மாதிரி டேட்டா கிடைக்கும். அப்போ தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி எந்த சமூகம் எவ்வளோ இருக்குன்றது ஒரு கிளியர் கட் இமேஜ் கிடைக்கும். இது அந்த வகையில் நல்லது தான். இன்னொரு புறம் பார்த்தா பாஜகவுக்கு பீகார் எலெக்ஷனு, பீகாரில் நிதிஷ் வந்து ஏற்கனவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு அவங்க இதில் எடுத்திருக்காரு. இருந்தாலும் ராகுல்லாம் அகில இந்திய லெவலில் எடுக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கப்போ இந்த தேர்தலை ஒட்டி இது சொல்கிறது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி அடுத்து இப்போ 2026 கேரளா, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு இந்த மாதிரி பல மாநிலம், அஸ்ஸாம்லாம் தேர்தல் வருது. அப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்புன்றது இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும். யார் பிஜேபிக்கு. அதனால் அவர்கள் அதை நோக்கி நகர்றாங்க. இப்போ ஆனால் திமுக சார்பில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து சாதியை பிளவுபடுத்துகிற விஷயம் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து பேசி தோல்வி அடைஞ்ச பிறகு இப்போ வந்து அவங்களே வந்து ஒத்துக்கிற மாதிரி இப்போ சாதிவாரி கணக்கெடுப்புக்கு வந்து எடுக்கணும்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி திமுக அரசு சைடில் தான் விமர்சிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அது தேர்தல் லாபத்துக்காக தான் அந்த விஷயங்கள்லாம் இப்போ கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எடுக்கலைன்னா ஏன் எடுக்கலைன்னு கேள்வி கேட்குறது. எடுக்கிறாங்க அப்படின்னு எடுத்துட்டா அதுலேயும் ஒரு விமர்சனம். தேர்தல் அரசியலுக்காக தான் பண்ணுறாங்க. அப்போ என்ன தான் பண்ணணும்? அவங்க எதை விரும்புகிறாங்க? இவங்க வேலையே இதுதான். கேள்வி கேட்டுனே இருப்பாங்க, நடக்காமல் இருக்கணும். அப்போ தான் இவங்க அதை வச்சு அரசியல் பண்ணலாம். நடந்துச்சுன்னா எங்களால் தான் நடந்துன்னுவாங்க. இல்லாட்டி தேர்தலுக்காக பண்ணுறாங்க, ஆதாயத்துக்காக பண்ணுறாங்க. ஆனால் இவங்க பண்ணுறதெல்லாம் மக்கள் நலனுக்காக பண்ணுறது. அதனால் ஒரு விஷயம், நல்ல விஷயம் வந்தால் ஊரே வரவேற்குது. வரவேற்றுட்டு போங்க, நல்ல விஷயம். அதை எப்போ அமல்படுத்துறீங்கன்னு நீங்கள் தான் பார்லிமெண்ட்டுக்கு போவீங்களே, 39 பேர் இருக்காங்கள்ல, கேளுங்க, பிரச்சனையை எடுப்புங்க. அங்கே போயிட்டு தேவையில்லாத விஷயங்கள் சண்டை போடுறது, தேவையான விஷயங்கள் கேட்குறதே இல்லை. இந்த இலங்கை பிரச்சனை இப்போவும் மீனவர்கள் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது.
அதை பற்றி எங்கே ஏதாவது வாய் திறந்தோன்னா பாருங்கள், வைகோ மட்டும் ஏதோ லைட்டாக பேசிட்டு போயிட்டார். மற்ற யாரும் அதை பற்றி பேசவே இல்லை. அது மாதிரி 1000 பிரச்சனை இருக்குது, பேசவே மாட்டாங்க. வாட்ஸ்அப்பில் ஏதாவது தகவல் வந்தால் அதை தூக்கிட்டு போய் அங்கே சண்டை போட்டுட்ருப்பாங்க. அதனால் அவங்களுடைய விமர்சனம் வழக்கமான விமர்சனம் தான். இப்போ மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க கூட சென்னைக்கு வந்தபோது கூட இதே மாதிரி ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு சார்ந்த அறிவிப்பு வந்ததை வந்து திமுக வந்து எங்களோட வெற்றி அப்படின்னு சொல்லி பேசுதா? ஏன்னா சமூக நீதினு இவங்க பேசுகிறாங்க, இவங்க வந்து இதை வந்து நாங்கள் தான் வந்து கடிதம் போட்டு இப்போ வந்திருக்கிறது வந்து எங்களுக்கு வெற்றி அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்களே, இது எப்படி கரெக்டு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அவங்க இதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் எடுக்க மாட்டாங்க. இப்போது தமிழ்நாட்டில் எவ்வளோ ஜாதி இருக்குதுன்னு கணக்கு எடுத்துட்டு அது அடிப்படையில் இடஒதுக்கீடு மற்ற விஷயங்கள் போகலாம் திமுக. ஆனால் அதுக்கு தயாராக இல்லை. பயம், யாருக்காவது நம்ம சாயிற மாதிரி ஆகும், மற்ற சமூகத்தின் ஓட்டு போயிடணும். அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கணும் தள்ளி விட்டுருந்தாங்க. சாதிவாரி கணக்கெடுப்புன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ அறிவித்ததை வந்து வரவேற்காமல் வெற்றி தன்னுடைய வெற்றின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறது கரெக்டு தான் நிர்மலா சீதாராமன். இது இப்போ எடுத்தால் மாநில அரசுக்கு அது வந்து நெருக்கடியாக இருக்குமா சார் இது திமுக அரசுக்கு? அதெல்லாம் என்ன நெருக்கடி? இப்போ இந்த மாதிரி சாதி சார்ந்து இப்போ ஏதாவது ரிசர்வேஷன் அந்த இது பிரிக்கிறதுல வந்து ஆமாம், அது பிரித்து தான் கொடுத்தாகணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நடக்கணும். அதுக்குள்ளேயும் இது எப்போ எடுத்தால் இப்போ திமுக ஆட்சி இருக்குதா எந்த ஆட்சி இருக்குதுன்னு தெரியாது. இது சென்சஸ் வந்து சென்சஸில் எடுத்து அதுக்கப்புறம் செக்ரிகேட் பண்ணி கொண்டு வரதுக்கு 2-3 வருஷம் ஆகிடும். சென்சஸே எப்போ எடுக்கிறாங்கன்னு தெரில. அதனால் இதெல்லாம் பின்னாடி நடக்கும். அப்போ திமுக இருக்குதா, யார் ஆட்சியில் இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? ஓகே சார். அதே மாதிரி இப்போ வந்து இவங்க வந்து திமுக சார்ந்து வந்து என்ன ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு அதிகாரம் வந்து மாநில அரசு கையில் இருந்தாலும் அதை வந்து எடுத்தாலும் தரவுகளை வச்சு கரெக்டாக அமல்படுத்துறது வந்து மத்திய அரசுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்கள் சொல்லிட்டு வந்தாங்க. இது மற்ற கட்சி தலைவர்களும் வந்து இதை வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லி கேட்டபோது அவங்க இதுதான் வந்து இதுவாக சொன்னாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாலும் அதை வந்து அந்த புள்ளி விவரங்களை வச்சு திட்டங்களை வந்து அமல்படுத்தும் போது அதை இது பண்ணணும் அப்படின்னா அது வந்து மத்திய அரசு வந்து இது பண்ணணும். ஏன்னா பீகாரில் எடுத்த போது கூட அவங்க வந்து பாட்னா உயர்நீதிமன்றம் மத்திய அரசு தான் அறிவிச்சிட்டாங்களேங்க. மத்திய அரசு தான் அறிவிச்சிட்டாங்க. மத்திய அரசு எடுக்கிற சென்சஸில் இது வர்றது வந்து கரெக்டுன்றாங்க. அவ்வளோதான், வரப்போகுது. எடுத்தாங்கன்னா வரப்போகுது. இது ஏன் போட்டு இவ்வளோ ஜவ்வாக இழுக்கணும் சார்? அதே போல் வந்து பாஜக சைடில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து காங்கிரஸ் வந்து எப்பயுமே இதுக்கு வந்து எதிர்த்தரப்பில் தான் இருந்திருக்காங்க. தெலுங்கானா அவங்க இதில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த போது கூட வந்து ஒரு அரசியல் கருவியாக தான் பயன்படுத்தினாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பாஜக சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறது? நான் தான் சொல்கிறேன்னே, சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து 2014 வரைக்கும் நடுவில் ஒரு 4-5 வருஷம் பாஜக ஆட்சி, தேசிய முன்னணி ஆட்சி இதெல்லாம் கழிச்சிட்டா கூட பெரும்பாலான ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ். பெரும்பாலான ஆண்டுகள் காங்கிரஸ் கூட மற்ற கட்சிகளோட மத்தியில் ஆட்சியில் இருந்தது திமுக. ஆனால் ஒரு நாள் கூட இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு பற்றியோ மாநில உரிமைகள் பற்றியோ எதை பற்றியும் கண்டுக்கிட்டதே கிடையாது. இன்றைக்கி நடக்கிற பல விஷயங்களுக்கு அச்சாரம் போட்டது காங்கிரஸ். நீட்லேருந்து பல விஷயங்கள், கச்சத்தீவு தாரவாத்ததுலேருந்து எல்லாமே. அப்போ காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வந்தால் ஒரு பேச்சு, எதிரில் இருந்தால் ஒரு பேச்சு, இது வழக்கமாக நடக்கிறது தான். அந்த அடிப்படையில் இவங்க இருந்தாங்களே இத்தனை வருஷம், ஏன் எடுக்கலை? எத்தனையோ சென்சஸ் போச்சு, எதுலேயே எடுக்க வேண்டியதுதானே? மன்மோகன் சிங்லாம் சொன்னார் 2010, எடுக்கலையே. அதனால் இப்போ எடுக்கிற முடிவு நல்ல முடிவு, வாழ்த்திட்டு போகணும், அவ்வளோதான். ஒரு சாதி இருக்குது, அது வந்து ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு பேர் சொல்லி அழைக்கப்படுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நடைமுறையில் வந்து இப்போ கணக்கெடுக்கிறது அப்படின்னு வரும்போது அது எப்படி வந்து இவங்க எல்லாத்தையும் ஒன்றா இது பண்ணுவாங்க? எக்ஸாம்பிள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து கோனார் அப்படின்னு சொல்கிறது வந்து மகாராஷ்டிராவில் வந்து கவால் அப்படின்ற மாதிரிலாம் வந்து வேறு வேறு பேரில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு இது. இப்போ ஓபிசி, பிசி இது எல்லாமே ஒரே இதுதான். ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்க இதை தனித்தனியாக பிரிச்சுக்குவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்தாலும் அந்தந்த ஸ்டேட்டுக்கு தனித்தனியாக பிரிப்பாங்க. அந்தந்த ஸ்டேட்டு கேட்டகரியில் அது போகும். இதெல்லாம் அவங்க நிர்வாகம் சார்ந்த விஷயம், நம்ம பதில் சொல்லினா போகுது. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. எவ்வளோ சீக்கிரம் எடுக்கணுன்றது எதிர்கட்சிகள் போட்டு தான் தேர்தல் அரசியல்ன்றாங்களே. அப்போ போயிட்டு நெருக்குங்க, பார்லிமெண்ட்டில் நடக்கும்போது போய் சண்டை போடுங்க. எவ்வளோ சீக்கிரம் பண்ண வைங்க. 26 சென்சஸில் வரும், அதை ஒழுங்காக முறையாக பண்ண வைங்க, அவ்வளோதான். இப்போ எடுக்கிற சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து சரியாக நடைமுறைப்படுத்தி அதோட புள்ளி விவரங்கள் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு வந்தால் மட்டுமே போதும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கலாமா சார்? இப்போ எடுக்கிறது வந்து தேசிய அளவிலான சென்சஸில் ஒரு பார்ட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு. சென்சஸில் பல இது எடுப்பாங்க. வருமானம், குடும்பம், எவ்வளோ வாடகை வீடு, இந்த வீடு, சொந்த தொழில், குடும்பத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, பல விஷயங்கள் எடுப்பாங்க. அதோடு சேர்த்து என்ன ஜாதி என்ன இதுன்னு எடுக்க போகிறாங்க. அதை எடுத்து அதை வந்து செக்ரிகேட் பண்ணி
ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பிரிப்பாங்க. அதனால் இதுதான் கரெக்டான முடிவு.